அனைவருக்கும் வணக்கம். சின்ன வயசுலலாம் வீட்டில் எலி அதிகமாக இருந்ததுன்னா எலிக்கட்டை வைப்போம். ஞாபகம் இருக்குங்களா? தேங்காவெல்லாம் சுட்டு எடுத்துட்டு வந்துட்டு அந்த நுனி கூராக இருக்கும், அதில் சொருவ ட்ரை பண்ணுவோம். அப்போ ஏதாவது பிசுறு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கு வந்து நம்ம விரல்லே விழுந்துடும். அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கதர்னா கூட விடாது. எலிக்கு புரிய வைக்க போய் நாமளே மாட்டின கதையாக நம்ம விரல் நசுங்கிடும். ஸோ அந்த அனுபவம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ அப்படி தான் திமுக இந்த டாஸ்மார்க் வழக்கில் மாட்டியிருக்காங்க. ஈடிக்கு நாங்கள் பொறி வைக்கிறோம், ஈடியை வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் மாட்டி விடுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் போயிட்டு இப்போ அவங்க வச்சு பொறியில அவங்க போட்ட பெட்டிஷன்ல அவங்களே முழுசா கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்டேட் நீதிமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத போட்டிருந்தோம். இப்போ முழுமையான தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. சில சுவாரஸ்யமான தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீதிமன்றத்தில் இது நடக்கவே இல்லை, ஈடி வந்து அசிங்கப்பட்டுட்டாங்க, ஈடி வந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா இதுல திமுக தொடர்புடைய மீடியாவோ இல்லை திமுகவுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய மீடியாவோ சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த வழக்கை பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு பர்மிஷன் இருக்கும்ல, அதை பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு பொதுவாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா நிறைய மக்கள் போய் பார்க்கலாம். பட் பெரிய எல்லா வழக்குக்கும் ஒரு பெரிய ஆர்வத்தோட மக்கள் போக மாட்டாங்க. பட் இந்த வழக்கை நிறைய பொதுமக்கள் வந்து அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நீதிமன்றத்துக்குள்ள அரசு தரப்பு வழக்கறிஞரும் டாஸ்மாக் துறையும் தமிழக அரசும் அசிங்கப்பட்டதை கண்கூடா அங்க இருந்த மக்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ வெளியில வந்து ஈடி தான் அசிங்கப்பட்டது, ஈடி வந்து பின்வாங்கிடுச்சு அப்படின்லாம் எந்த கதையும் விட முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க சொன்ன விஷயம் இருக்குல்ல, இது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு அறிவிக்கணும்னு தமிழக அரசு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு ஈடி தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து அந்த பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொன்னதை தாண்டி இதை மாதிரி போட்டதுக்கு நீதிமன்றத்தோட நேரத்தை வீணாக்குனதுக்கு அவங்களுக்கு அபராதம் அப்படிங்கிறத போடணும். இது எல்லாம் சட்டப்படி தான் நடந்திருக்கு. ஸோ இதை தேவையில்லாம அலக்கடிச்சு இதை இவ்வளவு பெரிய விஷயமா டாஸ்மாக் துறையும் தமிழக அரசும் மாத்துறாங்க. ஸோ இதனால அவங்க மேல வந்து அபராதம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி தமிழக அரசு சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை மாதிரி நிறைய மொபைல், லேப்டாப்பு, டேப்லெட்டு இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ சரியான அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தமிழக அரசு சைட்லேருந்து நீதிபதிகள்கிட்ட இதை மாதிரி கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஈடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் யார் யாரை எடுத்துகிட்டு போனோமோ, விசாகத்தை எடுத்துகிட்டு போனோமா, எம்டி இல்லை ஜிஎம் சங்கீதாவோட எடுத்துகிட்டு போனோமா, ஸோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க அவங்களுடைய மொபைலை எடுத்துகிட்டு போனது, அவங்களுடைய லேப்டாப்பை எடுத்துகிட்டு போனது, அவங்களுடைய ஹார்ட் டிஸ்க், பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போனது எல்லாத்துக்கும் கையெழுத்து வாங்கியிருக்கோம். கையெழுத்து வாங்கினதை நம்பலையா, பாருங்க சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா ஈடி நீதிபதிகள் முன்னாடியே காமிச்சிட்டாங்க. ஸோ தமிழக அரசு சைட்லேருந்து வாதாடக்கூடிய அட்வொகேட்டால எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே ஆதாரப்பூர்வமா அவங்க காமிக்கிறப்போ இவங்களால வாய்ப்பு இருந்து எதுவுமே சொல்ல முடியல. உடனே அடுத்த பாயிண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணி என்ன போறாங்க அப்படின்னா, 60 மணி நேரம் ஒரு பெண் அதிகாரியை வச்சு 60 மணி நேரம் விசாரணை நடத்திருக்காங்க அப்படின்னு உடனே தமிழக அரசு சைடு வழக்கறிஞர் வந்து வாதத்தை வைக்கிறாரு. இதுக்கு ஈடி தரப்புல இருந்து வாதாடின வழக்கறிஞர் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே நீதிபதிகளே பதில் சொல்லியிருக்காங்க. ஏன் தமிழ்நாடு காவல்துறை இதை மாதிரி விஷயங்களை பண்ணதே கிடையாதா, இரவுல இதை மாதிரி ஆய்வு நடத்தினது கிடையாதா, 2 நாள் 3 நாள் தொடர்ந்து ஆய்வு நடத்தினது கிடையாதா, இது என்ன ரொம்ப புதுசா சொல்றீங்க, நீங்க செய்யாத மாதிரி சொல்றீங்க, தமிழ்நாட்டிலையும் இது நடக்குது தானே, ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா இதை மாதிரி விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய டிவிஏசி, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எத்தனை இடத்தை இதை மாதிரி இரவு பகல் பார்க்காம இதை மாதிரி ரைடு அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. நீங்க செஞ்சது தானே அவங்களும் செஞ்சிருக்காங்க, அவங்க சட்ட பிரகாரம் தானே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பதில நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பவும் தமிழ்நாடு வழக்கறிஞர் சார்பில் எதுவுமே வாய் திறக்கவே முடியல. இந்த நேரத்தில் ஒரு பொது மனு, முரளிதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுநல வழக்கு போடுவாங்கல்ல, ஸோ அப்படி ஒரு நபர் போட்ட பெட்டிஷனை எடுத்து அங்கே விசாரணை அப்படிங்கிறது வருது. இவர் என்னத்துக்காக போட்டிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க டாஸ்மார்க்ல வந்து 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமாக வாங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது நபரா வந்து இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு தமிழக வழக்கறிஞர் தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெட்டிஷனை எடுத்துக்கவே கூடாது, விசாரணைக்கே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சைட்லேருந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு நீதிபதிகள் கேட்குறாங்க,
ஏன் எடுத்துக்க கூடாது? ஏன் இந்த 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வாங்குறது அப்படிங்கிறது இல்லீகல். அரசுக்கு தெரியாம கீழே இருக்கக்கூடியவங்க வாங்கக்கூடிய விஷயம் தான். பொதுவா இப்போ லீகலா தான் வாங்கப்பட்டு இருக்கு. ஆனா பொதுவா ப்ரொசீஜர் படி பார்க்குறோம் அப்படின்னா அது இல்லீகல். ஸோ அதை ஒரு நபர் வந்து பொதுநல வழக்கா இந்த கேஸு கூட சேர்த்து என்னையும் சேர்த்து விசாரிங்க, தமிழ்நாடு முழுக்க இதை மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை ஏன் விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அவர் செய்யக்கூடியது தமிழக அரசுக்கு நல்லது தானே. 10 ரூபா 15 ரூபா அரசுக்கு தெரியாம கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வாங்கி சம்பாதிக்கிறாங்க, கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வாங்கி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது அரசுக்கு இழப்பு தானே, மக்களை ஏமாத்துறாங்க தானே. அப்புறம் என்னத்துக்கு இதை நீங்க ஒரு பெட்டிஷனாவே எடுத்துக்க கூடாது அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவர் மக்களுக்காக வந்து நிக்கிறாரு, அரசை வந்து இங்க இருக்கக்கூடியவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு வந்து நிக்கிறாரு. சோ இதை நாங்க பெட்டிஷனா எடுத்துப்போம், இதுல அவருடைய குறுக்கிடல், அவர்கிட்ட இது சம்பந்தமான விசாரணை அப்படிங்கிறத நாங்க மேற்கொள்வோம் அப்படின்னும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இந்த 10 ரூபா 15 ரூபா வாங்குறது அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு தெரியும். ஆனா ப்ரொசீஜர் படி அது தெரியக்கூடாது, கீழ்மட்டத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி தானே மேல இருக்கவங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, கீழே இருக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தானே ஏமாத்துனாங்க. ஸோ அந்த பாயிண்டையே நீதிபதி எடுத்து வச்சு அந்த பெட்டிஷனையும் நாங்க எடுத்து விசாரிப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னே தெரியல தமிழக அரசுக்கு. உடனே அமைதியா கொஞ்ச நேரம் இருந்துட்டு எங்களுக்கு வாய்தா வேணும், கொஞ்சம் டைம் வேணும், எங்களுக்கு யோசிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்ததே தமிழ்நாடு அரசு தான், நமக்கு தெரியும். இடி வந்து ரைட் நடத்தினாங்க, அடுத்தது வந்து சம்மன் கொடுத்து யாரோ என்னமோ விசாரணை அப்படிங்கிறத தொடங்கி இந்நேரம் விசாரணை ஒரு 10 பேரையாவது விசாரிச்சுப்பாங்க. ஆனா இதை தடுத்து நிறுத்தறதுக்காக உயர்நீதிமன்றம் வந்து அவசரமா வந்து இதை மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டது இது சட்ட விரோதமானது, இடி வந்து கூட்டாட்சி முறைக்கு மீறி நடக்கிறாங்க, இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு வழக்க போட்டதே தமிழ்நாடு அரசு தான் போட்டாங்க. பட் இப்போ இன்னைக்கு வாங்கின ஒட்டுமொத்த அடியிலையும் அமைதியாயிட்டு வாய்தா வேணும், எங்களுக்கு வந்து ஒரு வாரம் டைம் வேணும், இடி இப்போ சொன்னாங்கல்ல அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுக்க எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சுட்டு எதிர்த்தரப்புல இருந்து ஏன் டைம்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு இடி தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, டைம் கொடுக்க கூடாது அப்படின்னு. பட் நீதிபதிகள் தான் சரி பரவாயில்ல, நீங்களும் டைம் எடுத்துக்கோங்க, என்னென்ன ரெடி பண்ணுமோ ரிட்டன் ஃபார்மேட்ல ரெடி பண்ணிக்கோங்க. 8ஆம் தேதி 9ஆம் தேதி இது சம்பந்தமான முழு விவாதமும் முடிக்கப்பட வேண்டும். ஸோ அதுக்குள்ள யார் சைடில் என்ன டாக்குமெண்ட் இருக்கோ என்னென்ன சொல்லுமோ எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி 9ஆம் தேதி விவாதம் முடிஞ்சுது அப்படின்னா இடி சைட்லேருந்து அஃபிஷியலாக என்னென்ன நடந்திருக்கு, யாருக்கு நாங்கள் சம்மன் அனுப்ப போகிறோம், செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் அனுப்ப போகிறோமா, செந்தில் பாலாஜிக்கு மேலே சூப்பர் சிஎம் வரைக்கும் இந்த இது போகுதா அப்படிங்கிற விஷயம் அடுத்தடுத்து தெரிய வந்துடும். இன்னும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது ஒரு 8 நாள் இருக்குங்க. 8 நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த டாஸ்மாக் விஷயத்தில் ஒட்டு மொத்தமாக என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஸோ இன்னைக்கு கோர்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் இதுதான். கொஞ்சம் இது இல்லாத சில தகவல் அப்படிங்கிறத நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இப்போ இருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இப்போ முழுசாக வெளியான தகவலை வச்சு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டாஸ்மாக் வழக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.